வணக்கம், வெல்கம் டு சாம்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் பெப்பர் பட்டர் சிக்கன். ஆரம்பிக்கலாங்களா? நல்ல காரசாரமா ஒரு சிக்கன், நாக்குக்கு ருசியா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கான இன்கிரீடியன்ட்ஸ் என்னன்னு பார்த்துக்கலாம். 3 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் சீரகத்தூள், 2.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 2.5 ஸ்பூன் மல்லித்தூள், 30 பீஸ் கருவேப்பிலை, 4 பச்சை மிளகாய், 6 வரமிளகாய், 3 ஸ்பூன் மிளகு பொடி, 1 பிரியாணி இலை, 2 பட்டை, 2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் கடுகு, 2 ஸ்டார் அனீஸ், 4 லவங்கம், 4 ஏலக்காய், 2 ஸ்கூப் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 100 கிராம் பட்டர், 4 மீடியம் சைஸ் வெங்காயம், 1 கைப்பிடி மல்லி இலை, 10 புதினா இலை, 3 மீடியம் சைஸ் தக்காளி, 1 கிலோ சிக்கன். ஃபஸ்ட்டு பட்டர் போட்டு நல்லா மெல்ட் பண்ணிக்கலாம். கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலையை போட்டு ஒரு 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்க. தென் வரமிளகாயை பிச்சு போட்டு 3த்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பிரியாணி இலை, பட்டை, லவங்கம், ஸ்டார் அனீஸ், ஏலக்காய், சோம்பு, சீரகம், வெங்காயம், பச்சை மிளகா இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் லைட்டாக வதங்கினதும் ஒரு 1 நிமிஷம் கழிச்சு தக்காளி போட்டு நல்லா கலந்து விட்டுங்க. தக்காளி கொஞ்சம் வதங்கினதும் மல்லி இலை, புதினா 2த்தையும் சேர்த்து கலந்து விட்டுக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 30 செகண்ட் கழிச்சு சிக்கனை போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. தண்ணி ஊற்றாம சிக்கனை மூடி போட்டு நல்லா வேக விடுங்க. 2 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சிக்கனில் லைட்டாக தண்ணி விட்டுருக்கோம். மீதி இருக்க மசாலாவை எல்லாம் மொத்தமாக அதில் கலந்து வேக விடுங்க. கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணிங்கன்னா சிக்கன் நல்லாவே தண்ணி விட்டுருக்கோம். இந்த டைமில் லெமனை ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு பெப்பரை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இதுக்கப்புறம் சிக்கனை மூடி போடாமல் வேக விடுங்க. நல்லா ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சு தண்ணி சுண்டுற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. நல்லா தண்ணி வற்றி ஒரு செமி கிரேவி ஸ்டேட்டுக்கு வரும். அந்த டைமில் கொரியண்டர் லீவ்ஸ் பிச்சு போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. சிக்கன் ரெடி. இந்த சிக்கன் நீங்கள் ரைஸ், சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசை எது கூட வேணால் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாகவும் காரசாரமாகவும் இருக்கும். இந்த டிஷ்ஷை நீங்களும் ட்ரை பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. See you next delicious video. வணக்கம், நன்றி.